அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ் இன் கிச்சன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சிம்பிளா குயிக்கா ஒரு புடலங்காய் வச்சு பொரியல் எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு ஒரு பச்சை பட்டாணியை ஒரு 4-5 ஹவர்ஸ் பிஃபோரா நம்ம நல்லா ஊற வச்சு ரெடியா எடுத்து வச்சிருக்கோம். இப்போ ஒரு பேன்ல தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த பட்டாணியை போட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுறோம். அது நல்லா வெந்துடும். நறுக்கி வச்சிருக்கிற புடலங்காயை அதுக்கப்புறமா அதில் கொட்டி தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த புடலங்காய் பொரியல், பட்டாணி சேர்த்த இந்த புடலங்காய் பொரியல் 4-5 பேர் தாராளமாக சாப்பிடலாம். ஒரு 5-10 மினிட்ஸ் அதை நல்லா கொதிக்க விடுங்க. அதாவது தட்டு போட்டு மூடிட்டீங்கன்னா சீக்கிரமா வெந்துடும். அது வெந்த பிறகு ஏற்கனவே நாம ஒரு மிக்சியில ஜார்ல தேவையான அளவுக்கு ஒரு அரை மூடி தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் போட்டு துருவல் மாதிரி அரைச்சி வச்சிருக்கோம். அதையும் தண்ணீர் வடிகட்டிட்டு இதில் போட்டு லேசாக ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா போகிறோம். இந்த காரம், உப்பு எல்லாமே இதில் சமமாக மிக்ஸ் ஆயிரும். இப்போது தனியாக ஒரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு தாளித்து கொட்டிடுங்க. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த புடலங்காய் பட்டாணி சேர்த்த பொரியல் செம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே வெறுமனே சாப்பிடலாம், அந்த அளவுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு நம்மளுடைய வீடியோ பதிவு கீழே உங்களுடைய கமெண்ட்டுகளை தெரிவிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஎஸ் இன் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.